வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அக்னி நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பமாகிறது, அந்த நாளில் அந்த நேரத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எந்த மாதிரியான சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, அக்னி நட்சத்திரத்தப்போ சூரியனுடைய தோஷம் நீங்க நாம் என்னென்ன பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அப்படின்றதனை பற்றின ஒரு பதிவு தான் இந்த பதிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் உருவாகும். சித்திரை மாதமே கொஞ்சம் கடுமையான வெயில் காணப்படும். அதிலும் அக்னி நட்சத்திரம் என்பது இன்னமும் கூடுதல் வெயிலாக அனலாக இருக்கக்கூடிய நாட்கள். இது எப்பொழுது வருகிறது என்றால், சனிக்கிழமை 4/5/2024 அன்று ஆரம்பமாகி 28/5/2024 செவ்வாய்க்கிழமை இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகிறது. இந்த 21 நாட்களில் 7 நாட்கள் மிதமாகவும் 7 நாட்கள் ரொம்ப கடுமையாகவும் அடுத்த 7 நாட்கள் கொஞ்சம் மிதமாகவும் இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை அமைந்திருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திரம் முடியும் தருவாயில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த பூமியை குளிர்விப்பதற்காக, இந்த அனலின் தன்மையை குறைப்பதற்காக, அதைத்தான் நாம் கோடை மழை என்று கூறுவோம். இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம முடி இறக்குறோம், அதான் மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காணிக்கையாக. அந்த மாதிரி விஷயம் அக்னி நட்சத்திரத்தப்போ ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த விஷயங்களை செய்யக்கூடாது. அப்புறம் புதுசாக நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், பால் காய்ச்சிரும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. மரம் செடி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வெட்டுறதோ அல்லது பிடுங்கி வேறு இடத்துல நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதோ, அந்த விவசாயம் பண்ணுறதோ அல்லது விதை விதைப்பதோ, அந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடாது. அடுத்து காது குத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காது குத்துற விஷயமும் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்தோம் என்றால் அது பல பிரச்சனைகளையும் பல தோஷங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும், திருமணம் உட்பட. சரி, என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வாடகைக்கு நம்ம வீடு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாடகைக்கு போகிற வீடு நம்ம போகலாம். சுபகாரியங்கள் பேசலாம், அதாவது ஒருத்தர் பெண் பார்க்க போகிறதோ வர்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றா செய்யலாமே ஒழிய, மற்ற சுபகாரியங்களாக திருமணம் நடப்பதோ காது குத்துவதோ கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ அந்த விஷயங்கள் அக்னி நட்சத்திர நேரத்தில் நாம் செய்யக்கூடாது. இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமானவுடனே நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். அந்த சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, செம்பில் இல்லைன்னா பித்தளையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. சூரியனை தினந்தோறும் நம்ம பார்க்கணும். பார்த்து அந்த தண்ணியில் வெள்ளை கலர் இல்லைன்னா மஞ்சள் கலர் மலரை போட்டு அந்த சூரியனை நோக்கி நம் கைகளை மேலாக தூக்கி அந்த நீரை சூரியனை நோக்கி அந்த நீரின் வழியாக சூரியனுடைய உருவத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த தண்ணி விடுற தண்ணி நம்ம காலில் படக்கூடாது. அதனால் ஏதாவது செடியோ இல்லைன்னா மரமோ அந்த மாதிரி இடத்துல சூரியனை பார்த்தா மாதிரி கிழக்கு நோக்கி நம்ம செய்யணும். இது நம்ம அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய சூரிய நமஸ்காரம். இது நம்முடைய சூரிய தோஷத்தை போக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மை பட்டம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து அத்தனை விஷயத்தையும் நமக்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இது அக்னி நட்சத்திர வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய தாக்கம் குறைவதற்கும் அனலை குறைவதற்கும் நம் உடம்பில் ஏற்படுகின்ற தோல் நோய், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வதற்கு இந்த சூரிய காயத்ரியை தினந்தோறும் 11 முறை கூற வேண்டும். இந்த சூரிய நமஸ்காரமும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு விரைவாக குணமடையும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் நாம் என்னென்ன பொருட்கள் தானம் செய்தால் நமக்கு மாபெரும் புண்ணியம் ஏற்படும், சூரியனுடைய தோஷமும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, செருப்பு. இந்த கோடை காலத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் செருப்பு, கொடை, தண்ணீர், நீர்மோர்,
அப்புறம் பறவைகளுக்கு உணவு, பறவைகளுக்கு தண்ணீர், எறும்புகளுக்கு உணவு, அதுக்கப்புறம் பாய், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சஞ்சாறு, அந்த மாதிரியான விஷயங்கள் நாம் நிறைய பேருக்கு தானமாக கொடையாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பித்ரு தோஷம் நீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரிய தோஷமும் நீங்கும். நமக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். இது சூரிய தோஷம் நீக்கக்கூடிய அக்னி நட்சத்திர நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயமாகும். அதனால் முடிந்தவரை முடிந்தவர்கள் முடிந்த ஒரு பொருளாவது யாருக்காவது தானமாக கொடுங்க. சரி, இது நம்ம தினந்தோறும் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமையில் ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கையால் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் வெகுவாக குறைவதை நீங்களே காண்கலாம். அது மட்டும் இல்லாமல் காணும் பொழுது அது மட்டும் இல்லாமல் சூரியன் எப்படி ஒளி பிரகாசமாக இருக்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் ரொம்பவும் பிரகாசமாகவும் ஒளிமயமானதாகவும் இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த அக்னி நட்சத்திரம் என்பது அவ்வளவு விசேஷமான காலங்கள். இது நாம் பரிகாரம் செய்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்டோம் என்றால் நல்ல மாற்றங்கள் நாம் காணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.